ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாபர் அசம் பாகிஸ்தான் அணியில் இருப்பதே வேஸ்ட்டு, முதல்ல அவர் அணியை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் வீரரும் மற்றும் கேப்டனான மிஸ்பா பார்த்தீங்கன்னா பாபர் அசம் மேலே ஒரு வன்மத்தை கக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னார், ஏதாவது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மிஸ்பா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கோசரம் நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக விளையாடி இருக்கார். ஒரு கேப்டன் கூட, நல்ல கேப்டன் கூட. அவர் சமீபத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தானி கடந்த ஒரு 3 வருஷமாக ரொம்பவே பின்தங்கி இருக்குது. ஒரு ஐசிசி டிராஃபியில் கூட ஒரு குரூப் ஸ்டேஜ் கூட தாண்ட மாட்டுறாங்க, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதனால் முக்கியமாக இப்போ பாகிஸ்தானில் நிறைய இளவீரர்கள் கொண்டு வரணும். பாபர் அசம் ஏன் அணியில் வச்சுட்ருக்கீங்க, அவருக்கு ஓய்வு கொடுங்க, கொஞ்ச நாள் அவர் ஓய்வு எடுக்கட்டும். ஓய்வு எடுத்து அப்புறம் அவர் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரட்டும் பாகிஸ்தான் அணிக்கு. அவர் கடந்த ஒரு 3-4 வருஷமாக ஃபார்ம் அவுட் சுத்தமாக இல்லை, அவருக்கு ரெஸ்ட் இப்போ தேவைப்படுது. இப்போதைக்கு அவரை பாகிஸ்தான் அணிலேருந்து ட்ராப் பண்ணுங்கள், அவரோட கேப்டன்ஷிப் ரோல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபர் அசம் மேலே குறை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்காரு. ஏன்னா குரூப் ஸ்டேஜில் கூட தாண்ட மாட்டுறாங்க. இந்த T20 உலகக்கோப்பையாக இருக்கட்டும், அப்புறம் 50 ஓவர் உலகக்கோப்பை நம்ம நாட்டில் நடந்துச்சு அதுலேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன டீமுக்கிட்டலாம் தோக்குறாங்க. அதனால் ரொம்பவே அவரோட கேப்டன்ஷிப் ஒஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டர்ஸும் விளையாட மாட்டுறாங்க. அவர் மட்டுமே பிளைண்ட் பண்ணி சொல்ல முடியாது. பரவாயில்ல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம பாபர் அசம் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நல்ல பிளேயர், பேட்டிங் நல்ல பிளேயர், கோலி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்ல பிளேயர் இல்லை, பட் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் நம்ம பாபர் அசம். பார்க்கலாம், அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பியும் மீண்டு வராரா, அடுத்த ஒரு 2.0 பாபர் அசம் 2.0 கொண்டு வராரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி அவரை மட்டும் சொல்கிறதுக்கு, பாகிஸ்தான் அணியே ஆட மாட்டுறாங்க. கேட்ச் வந்தால் கேட்ச் விட்டுருவாங்க, வெறும் போலிங்கை வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது. பேட்டிங் அவர் ஒருத்தரை நம்பி தான் டீம் இருக்குன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு யாரும் ஆடுறவங்க இல்லை. அதனால் பாபர் அசம் மட்டும் பிளைண்ட் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் இதுதான். பார்க்கலாம் நம்ம பாபர் அசம் கம்பேக் வராரான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், மிஸ்பா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பாபர் அசம் பிடிக்குமா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்டில் பாபர் அசம் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பாபர் அசம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.